இங்க ஒரு பொண்ணு அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதனா பாக்குற உங்க அம்மாவும் அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குன்னா யாரு காரணம்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாத அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனை சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் அந்த பையன் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறாங்க. எங்க உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு நான் ஏங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவனு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்து வரைக்கும் தெரிஞ்சு அந்த கிராமத்திலே இருக்கிற எல்லா இளவட்ட பசங்களையும் வர சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு இதுக்குன்னா யாரு காரணம்னு கேக்குறப்ப இந்த பொண்ணு மறுபடியும் அந்த பையனை தான் காட்டுறா. இதனால இவனுக்கும் வேற வழி இல்லாம அந்த ஊரோட பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பையனை அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவனும் செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கிறேன்னு டெய்லி வீட்டுக்கு வரப்பனா குடிச்சிட்டு தான் வரான். ஒரு நாள் அவங்க மனைவி கிட்ட எவனோ பெத்த புள்ளைக்கு என்ன ஏண்டி அப்பனாக பாக்குறேன்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவன் எதிர்பாராத விதமா பைக்கில போறப்ப ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து இறந்துடுறான். அப்புறம் எதுக்கு என்ன கை காமிச்சன்னு இவனும் கேட்கும் போது அந்த சமயத்துலதான் இவன் இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருப்பான். இவன் லவ் பண்றத அந்த ஊர் முழுக்க எல்லார்கிட்டயுமே சொல்லி வேற வச்சிருப்பான். இதனாலதான் உங்களை கை காமிச்சேன், அப்பதான் இந்த ஊர் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்றா.